வணக்கம் மக்களே. சமீப காலமாகவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம சினிமா திரையுலகத்தில் இருந்து ஏராளமான எதிர்பாராத இறப்பு செய்திகள் அதிகமாக வெளிவந்துகிட்டு இருக்கு. அந்த வரிசையில் இப்போது தமிழ் சினிமா பிரபல முன்னணி இயக்குனர் ஒருவர் திடீரென மாரடைப்பால் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியானது வெளிவந்து ஒட்டுமொத்த ரசிகர்களையும் சினிமா திரையுலகத்தினரையும் மிகப்பெரிய சோகத்திற்கு உள்ளாக்கியிருக்கு. நம்ம தமிழ் சினிமா திரையுலகத்தில் 90களின் காலகட்டத்தில் மூத்த நடிகர் ராஜ்கிரண் அவர்களினுடைய நடிப்பில் வெளியான மாணிக்கம் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமா திரையுலகத்தில் அறிமுகமானவர் தான் இயக்குனர் KV பாண்டியன். அதுக்கப்புறமா அவருடைய பெயரை சூரிய பிரகாஷ் அப்படின்னு மாற்றிக்கிட்டு நிறைய திரைப்படங்களை இயக்குனார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி சுப்ரீம் ஸ்டாராக வலம் வந்துக்கிட்டு இருக்க நடிகர் சரத்குமார் அவர்கள் நடித்த மாயி, திவான் உள்ளிட்ட பல திரைப்படங்களை இயக்கியிருக்காரு. மாயி படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சரத்குமார் அவர்களை ரொம்பவே வித்தியாசமான கதாபாத்திரத்தில் வித்தியாசமான கெட்டப்பில் படம் முழுக்க வர வச்சு ரொம்பவே அசத்தலாக அந்த திரைப்படத்தை எடுத்திருப்பார். மீரா ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் இடம்பெற்ற பல பாடல்கள் இன்றைக்கி வரைக்குமே ரசிகர்களினுடைய ஃபேவரட் பாடலாக இருந்துகிட்டு இருக்கு. மாயி திரைப்படத்திற்கு அப்புறமா சரத்குமார் அவர்களை வச்சு மீண்டும் திவான் அப்படிங்கிற திரைப்படத்தை எடுத்தார். அடுத்ததாக ஜீவன் நடித்த அதிபர் திரைப்படங்களை இயக்கியிருந்தார். இறுதியாக வருஷநாடு அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருந்தார். தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் பாரத் சிம்ஹா ரெட்டி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருந்தார். இப்படி பரவலாக தமிழ் சினிமா திரையுலகத்தில் ஒரு முன்னணி இயக்குனராக அறியப்பட்ட சூரிய பிரகாஷ் அவர்கள் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியானது வெளிவந்திருக்கு. அவருடைய மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள் பலரும் தங்களுடைய இரங்கல் செய்திகளை தெரிவிச்சிட்டு வராங்க. குறிப்பாக நடிகர் சரத்குமார் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு நீண்ட பதிவு ஒன்றை போட்டு தன்னுடைய இரங்கல் செய்தியை ரொம்பவே வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவருடைய ஆருயிர் நண்பரான இயக்குனர் சூரிய பிரகாஷ் அவர்களினுடைய மறைவு இவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக சொல்லியிருக்காரு. நேற்றைய தினம் கூட அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த நிலையற்ற வாழ்க்கையில் எதிர்பாராத மறைவு ரொம்ப பெரிய அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருப்பதாக சொல்லியிருக்காரு. அவரை பிரிந்து வேதனையில் வாழக்கூடிய அவருடைய குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லாருக்குமே அவருடைய இரங்கல் செய்தியை தெரிவிச்சிருக்காரு. அவருடைய ஆன்மா இறைவனில் இளைப்பார அவர் வேண்டுவதாகவும் தெரிவிச்சிருக்காரு. இந்த செய்தி தான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு.